எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 35 எம்.இ. ஆஷுல்கோப் மேயர். அத்தியாயம் 35. இருள் சூழ்ந்தபோது. நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்தே வரலாற்றைப் படிப்பதற்கும் பதிவு செய்வதற்கும் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த உலகின் தலைசிறந்த வரலாற்றாசிரியர்களில் ஒருவரிடம், உங்கள் வாழ்க்கையின் அனைத்து குறிப்பிடத்தக்க வரலாற்று நிகழ்வுகளையும் ஆய்வு செய்ததில் நீங்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்கப்பட்டது. அவர் உடனடியாக பதிலளித்தார், இருட்டாகும்போது நட்சத்திரங்கள் வெளியே வருகின்றன. எல்லா காலத்திலும் மிகவும் உதவிகரமான மற்றும் ஊக்கமளிக்கும் கூற்றுகளில் ஒன்றாக நான் அதைக் கருதுகிறேன். என்னைப் போலவே நீங்களும் அதை எப்போதும் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது உங்கள் சொந்த இருண்ட நேரங்களில் வலிமையின் ஆழமான ஆதாரமாக இருக்கும். இருள் அதிகமாகும்போது நட்சத்திரங்கள் வெளியே வருகின்றன. ஆதாரம் மிகப்பெரியது. உதாரணங்களை பட்டியலிடத் தொடங்குவது கூட எனக்கு ஆணவமாக தெரிகிறது. ஆனாலும் நான் அதை இங்கே விட்டுவிட முடியாது. வரலாற்றில் 3 சிறந்த மனிதர்களின் வாழ்க்கையில் பெரும்பாலான மக்கள் உணராத அளவுக்கு அது எவ்வாறு இருட்டாக மாறியது, எப்படி ஏதோ விவரிக்க முடியாத அதிசயத்தால் நட்சத்திரங்கள் வெளிவந்தன என்பதை நான் மேற்கோள் காட்டாமல் இருக்க முடியாது. பின்னர் சிறந்த ஆங்கில தத்துவஞானி மற்றும் பொருளாதார நிபுணராக மாறிய ஜான் ஸ்டூவர்ட் மில் 1826ஆம் ஆண்டு தனது 20 வயதில் கடுமையான மனநோயால் பாதிக்கப்பட்டார். மில் மிகவும் கடுமையான மன மற்றும் உணர்ச்சி மன அழுத்தத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டு, விரக்தியின் ஆழத்தில் மூழ்கி, பல மாதங்கள் தற்கொலை செய்து கொண்டதாக சாஸ் எழுதினார். இது 1826ஆம் ஆண்டு. அத்தகைய கடுமையான மனநோயை குணப்படுத்தும் முறைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இருந்தது. ஆனால் ஜான் ஸ்டூவர்ட் மில்லுக்கு அது மிகவும் இருண்டதாக மாறியபோது நட்சத்திரங்கள் வெளிவந்தன. அவர் தனது சொந்த ஆளுமையை முழுமையாக மறுசீரமைத்தார். மிகச் சிறந்த மற்றும் மிகவும் தர்க்கரீதியான மனதில் ஒருவரை விரைவாக வளர்த்துக் கொண்டார். மேலும் அவரது காலத்தின் மிகச்சிறந்த தத்துவஞானிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்களில் ஒருவரானார். இருட்டாகும்போது நட்சத்திரங்கள் வெளியே வருகின்றன. எல்லா காலத்திலும் சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவர் ஹார்வர்டின் புகழ்பெற்ற தத்துவ உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ். அவர் இளமை பருவத்தில் உடல் ரீதியாக பலவீனமாக இருந்தார். 23 வயதில் அவரது கண்களையும் வயிற்றையும் பாதிக்கும் கடுமையான மனநோய் அறிகுறிகளை உருவாக்கின. 2 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் தனது படிப்பை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு பல சிகிச்சைகளுக்காக ஐரோப்பா செல்ல வேண்டியிருந்தது. இருப்பினும் அவரது மன உணர்ச்சி கோளாறுகள் மோசமடைந்து, அவர் மிகவும் தீவிரமான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டார். அவர் அடிக்கடி தற்கொலை பற்றி யோசித்தார். பின்னர் வில்லியம் ஜேம்ஸுக்கு இருள் சூழ்ந்தபோது நட்சத்திரங்கள் வெளிவந்தன. அவர் தனது உடல் மற்றும் மன நோயை முற்றிலுமாக வென்று, வரலாற்றில் மிகச் சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவராக, தத்துவம் மற்றும் உளவியலில் ஒரு மாபெரும் புகழ்பெற்ற எழுத்தாளர், ஹார்வர்டில் மிகவும் புகழ்பெற்ற ஆசிரியர், அவரது ஞானம் பல ஆண்டுகளாக நம்மில் பலருக்கு வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் அளித்துள்ளது. இருள் சூழ்ந்தால் நட்சத்திரங்கள் வெளியே வருகின்றன. உலக புகழ்பெற்ற மனநல மருத்துவரான டாக்டர் கார்ல் மென்னிங்கர் தனது தி வைட்டல் பேலன்ஸ் என்ற சிறந்த புத்தகத்தில், ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை மட்டுமல்ல, பல கடுமையான மனநோயால் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார். லிங்கனின் சொந்த சட்ட கூட்டாளி அவரை மனச்சோர்வின் நம்பிக்கையற்ற பாதிக்கப்பட்டவர், மிகக் கடுமையான மனநலக் கோளாறுகளில் ஒன்று என்று விவரித்தார். உண்மையில் லிங்கனின் வருங்கால மனைவியின் உறவினர்கள் அவரை பைத்தியக்காரர் என்று கருதினர். மேலும் அவரது திருமண நாளில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு, மீதமுள்ள திருமணக் குழு காத்திருந்த பிறகு அவர் ஆஜராகாதபோது அவர் தங்கள் நம்பிக்கைகளை வலுப்படுத்தினார். இறுதியாக ஒரு தேடலுக்குப் பிறகு அவர் தனது அறையில் ஆழ்ந்த மனச்சோர்வுடன், தகுதியற்ற தன்மை, நம்பிக்கையின்மை மற்றும் குற்ற உணர்வுகளால் வெறித்தனமாக காணப்பட்டார்.
லிங்கனின் வாழ்க்கையைப் பற்றி 3 ஆண்டுகள் ஆராய்ந்து அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதிய டேல் கார்னகி, லிங்கன் உடலிலும் மனதிலும் ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்டு, ஆழ்ந்த மற்றும் பயங்கரமான மனச்சோர்வில் மூழ்கி, பொருத்தமற்ற வாக்கியங்களை முணுமுணுத்து, தற்கொலை மிரட்டல் விடுத்ததாக எழுதினார். அவர் தற்கொலை பற்றி ஒரு கவிதை கூட எழுதி, அதை ஸ்பிரிங்ஃபீல்ட் செய்தித்தாள்களில் ஒன்றில் வெளியிடச் செய்தார். அவர் தற்கொலை செய்து கொள்வதைத் தடுக்க, அவரது நண்பர்கள் அவரது கத்தியை அவரிடமிருந்து பறித்தனர். ஆனாலும், ஆபிரகாம் லிங்கனுக்கு இருட்டாக இருந்தபோது, ஏதோ ஒரு மர்மமான வழியில், ஒருவேளை ஒரு நோக்கம் இருப்பதால், நட்சத்திரங்கள் வெளிவந்தன. அந்த நட்சத்திரங்களை இப்போது நீங்கள் காணலாம். அமெரிக்காவின் கொடியில் நீல நிறத்தில் நட்சத்திரங்கள், ஒரே தேசம், பிரிக்க முடியாதது, அனைவருக்கும் சுதந்திரம் மற்றும் நீதியும். இல்லினாய்ஸின் ஸ்பிரிங்ஃபீல்டில், லிங்கனின் பழைய வீடு ஒரு தேசிய ஆலயமாக பாதுகாக்கப்படுகிறது. மேலும், அவர்கள் அருகில் வசித்ததால், ஒரு தாய் தனது சிறுமியுடன் தினசரி நடைப்பயணத்தில் அதைக் கடந்து செல்வார். அவர்கள் லிங்கனின் வீட்டைக் கடந்து செல்லும்போது, அந்த தாய் தனது சிறுமியிடம் லிங்கனின் ஜனாதிபதி ஆண்டுகளின் மகத்துவத்தையும், அவரது வாழ்க்கை இந்த தேசத்திற்கு எவ்வளவு பங்களித்தது என்பதையும் கூறினார். பின்னர், பகலில் லிங்கனின் வீட்டைக் கடந்து செல்வதற்கு பதிலாக, அந்த தாயும் அவளுடைய சிறுமியும் ஒரு இரவு அந்த வழியாகச் சென்றனர். ஒரு தேசிய ஆலயத்திற்கு ஏற்றவாறு, ஒவ்வொரு அறையிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்தச் சிறுமி உற்சாகமாக, பாருங்கள், அம்மா, பாருங்கள். திரு. லிங்கன் விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டார் என்றார் ரூத். ஆமாம், சின்னப் பெண்ணே, திரு. லிங்கன் உண்மையிலேயே விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டார். அவர் உலகம் முழுவதும் விளக்குகளை ஏற்றி வைத்தார், எல்லா மனிதர்களுக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை நோக்கிய நமது பாதையை ஒளிரச் செய்ய. எல்லா இடங்களிலும் லிங்கனின் வாழ்க்கை வரலாற்றின் வாக்குறுதியை நிறைவேற்றியது. இருள் சூழ்ந்தபோது நட்சத்திரங்கள் வெளியே வந்தன.